பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசத்தை முருக பக்தர்கள் யாரும் மறந்தும் கூட தவறவிட்டு விடாதீர்கள். தைப்பூச விரதத்தில் முருகனிடம் நாம் வேண்டிய எந்த ஒரு விஷயமும் நடைபெறாமல் போனதாக சரித்திரம் கிடையாது. இதுவரை நீங்கள் விரதம் இருக்கவில்லை என்றாலும் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று ஒரு நாள் மட்டும் எப்படி விரதம் இருப்பது, என்ன செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். தெரியாமல் கூட இந்த காணொளியை தவறவிட்டு விடாதீர்கள். பொதுவாக தைப்பூச விரதத்திற்கு 48 நாள், 21 நாள், 7 நாள் என்று அனைவரும் விரதம் இருப்பார்கள். இந்த நாட்களை கொண்டு நீங்கள் விரதத்தை கடைபிடிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து குளித்துவிட்டு மாலை 6 மணி வரை ஆவியால் வெந்த எந்த உணவையும் எடுத்துக் கொள்ளாமல் அதற்கு பதிலாக மாலை 6 மணி வரை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு முருகப்பெருமானுக்கு அன்று ஒரு நாள் முழுவதும் கடும் விரதம் இருக்க வேண்டும். பிறகு முருகப்பெருமானுக்கு மிகச்சிறந்த மூல மந்திரமான ஓம் சாம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சாம் நமஹ என்ற மந்திரத்தை உங்கள் ஆசைகளையும் கனவுகளையும் நினைத்துக் கொண்டு அது நிச்சயமாக நடக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி பூசம் நீங்கள் முருகப்பெருமானை மகிழ்விக்க பெரிதாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை. 1. காலையில் முருகன் மந்திரம் உச்சரித்து எழுங்கள். கண் திறக்கும் முதல் நொடியிலேயே ஓம் சரவணபவா ஒரு முறை சொன்னால் போதும். அந்த நாள் முழுவதும் முருகப்பெருமான் உங்களுடன் இருப்பார். 2. ஒரு பழம் அர்ப்பணியுங்கள். பெரிய அபிஷேகம் தேவையில்லை. ஒரு சிறிய பூ அல்லது ஒரு வாழைப்பழம் முருகன் முன் வைத்து இதுவே என் பக்தி என்று கூறுங்கள். அவரது திருக்கண் கருணையால் நனைந்திடும். 3வது மனமார்ந்த ஒரு வேண்டுதல். உதடு மட்டும் அசையும் ஜெபம் வேண்டாம். மனம் உருகி முருகா என்னை கைவிடாதே என்று கூறினாள். அவர் உங்கள் கையை உறுதியாக பிடித்துக் கொள்வார். 4வது அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அன்று அம்மா அப்பா வாக்கே முருகன் வாக்கு. இது முருகப்பெருமான் உங்களுடன் பேச